ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு GMR சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ஃபீ சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீ சாஃப்ட்வேருக்கான URL அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மெயிலில் ரிசீவ் ஆகிருக்கும். அந்த URLக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் போட்டுட்டு சைன்இன் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். SMS, ஸ்டூடெண்ட், பேமெண்ட், ரிப்போர்ட் அண்ட் செட்டிங். இந்த 5 ஹெட்டிங்கோடு தான் இருக்கும். இதில் நீங்கள் லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்கில் போய்க்கோங்க. இதில் செட்டிங்கில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனு சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம், சிஸ்டம் டைட்டில், அட்ரஸ். ஸோ நம்மளுடைய ஸ்கூல் நேம், அட்ரஸ், வேறு எதனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் கரன்சி டிஃபால்ட்டாகவே இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இது மாதிரி உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபோ எல்லாமே இந்த சிஸ்டம் செட்டிங்கில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 1 to 10th வரைக்கும் தான் இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 to 12th வரைக்கும் இருக்குதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் 3 கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் டிஃபால்ட்டாக ஆக்டிவ்னு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் ஆட் ஆகிடும். இப்போ ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 வரைக்கும் இருக்குது. இது மாதிரி நம்ம ஸ்கூலில் எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு கீழே செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் ஆல்ரெடி ABCD அப்படின்னு 4 செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் செக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே செக்ஷன் நேம் கொடுத்துக்கோங்க. வெறுமனே நீங்கள் செக்ஷன் மட்டும் போடாமல் ஸ்டாண்டர்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஆல்ரெடி D வரைக்கும் இருக்குது. நான் ஈன்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை. நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செக்ஷன் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆனால் வெறுமனே நீங்கள் செக்ஷன் மட்டும் போடாதீங்க. ஸ்டாண்டர்ட் போட்டு பக்கத்தில் செக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு பேட்ச், ஸோ எந்த இயர் பேட்ச் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2019 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஆட் செக்ஷன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண செக்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஸ்கூலில் என்னென்ன செக்ஷன், என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த செட்டிங்கில் போய்ட்டு மேனேஜ் ஸ்டாண்டர்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டிங்கில், அதே செட்டிங்கில் போய்ட்டு ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபீஸில் போனீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஃபீ கேட்டகரிஸ் அண்ட் ஃபீ பீரியட்ஸ். ஸோ ஃபீ கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் ஃபீ கலெக்ட் பண்ணுறீங்க அந்த கேட்டகரிஸை நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீ கேட்டகரிலாம் இருக்குது. அதாவது ஸ்கூல் ஃபீ, பஸ் ஃபீ, நோட் புக் ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, லன்ச் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, அதர் ஆக்டிவிட்டி ஃபீ அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யோகா கிளாஸ் ஃபீ அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான அந்த இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ், ஸோ இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ யோகா கிளாஸ் ஃபீ அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கேட்டகரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் ஃபீ அப்படின்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கூலில் என்னென்ன ஃபீலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீ கேட்டகரிஸை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஃபீ கூட நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் அட்மிஷன் ஃபீ அப்படின்னு போட்டுக்கிறேன். அட்மிஷன் ஃபீ அப்படின்னு போட்டு அப்டேட் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் தப்பாக நீங்கள் ஒன்று என்ட்ரு பண்ணினாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அட்மிஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது. நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ அட்மிஷன் ஃபீக்குள்ளே போய்ட்டேன். ஸோ அட்மிஷன் ஃபீக்குள்ளே இப்போ அட்மிஷன் ஃபீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் 1 டேர்ம் 1க்கு 5,000, டேர்ம் 2க்கு 6,000 அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அட்மிஷன் ஃபீ
ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ அட்மிஷன் ஃபீ 5000. ஸோ நீங்கள் ஹோல் இயருக்கு நீங்கள் வந்து வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸாக வாங்குவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து டேர்ம் வைஸாகவும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் தான். பர்டிகுலர்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டு டேர்ம் 1, ஸ்டாண்டர்ட் டு டேர்ம் 1க்கு வந்து 5000. இப்போ வந்து ஆட் பர்டிகுலர்ஸ் கொடுத்தோன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் 2க்கு வந்து டேர்ம் 1க்கு 5000. இது மாதிரி ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் இயருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு காஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் இதில் வந்து இந்த அட்மிஷன் ஃபீலை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிஷன் ஃபீ அப்படிங்கிறது எல்லா கிளாஸுக்குமே உங்களுக்கு வந்து காமனாக ஒரு அமௌண்ட் தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஆல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஆல் கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு காமனாக எந்த அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணும்போது காமனாக எல்லா கிளாஸுக்கும் அந்த அட்மிஷன் ஃபீ அப்படிங்கிறது காமனான இந்த அமௌண்ட் வந்து போயிடும். இல்லை ஒவ்வொரு கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டில் என்ன கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த கிளாஸுக்கு வந்து எவ்வளோ அட்மிஷன் ஃபீ வரும் அப்படின்னு வந்து இதில் போட்டுட்டு ஆட் ஃபீ பர்டிகுலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீ, நோட் புக் ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, இது மாதிரி எல்லா ஃபீயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸ் ஃபீ வந்து ஆட் பர்டிகுலர்ஸில் கொடுத்து பஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருந்து வருவாங்க. அவங்களாம் வந்து பஸ்ஸில் வர வேண்டி வராது. அதனால் வந்து அவங்களுக்குலாம் பஸ் ஃபீ வராது. அது மாதிரி நீங்கள் வந்து இதிலேயே வந்து ஸோ என்ன கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாவே அதில் இருக்கிற ரோல் நம்பர் அண்ட் நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து இதை பார்த்துக்கோங்க. என்ன கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாவே அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் யாருக்கெல்லாம் வந்து இந்த பஸ் ஃபீ வந்து அப்ளை ஆகுமோ அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பஸ் ஃபீ அப்படிங்கிறத நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பஸ் ஃபீ, நோட் புக் ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, லஞ்ச் ஃபீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபீ கேட்டகரிஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ பீரியட், எந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃபீயை வந்து கலெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்துக்குங்க. அண்ட் டியூ டேட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. இது மாதிரி எல்லா ஃபீக்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் ஃபீ பீரியட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபீயும் வந்து எப்போ எதுக்குள்ளே கலெக்ட் பண்ணணும் அதுக்கான டியூ டேட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபீ பீரியட் வந்து செலக்ட் பண்ணுறது. இது பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து இந்த செட்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட் வந்து சிஸ்டம் செட்டிங், அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்து என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கோ அந்த செக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல வந்து ஃபீ கேட்டகரிஸ், ஸோ என்னென்ன ஃபீலாம் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீ கேட்டகரிஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஃபீ கேட்டகரிஸு என்னென்ன கிளாஸுக்கு நீங்கள் வந்து என்னென்ன கிளாஸ் வைஸாவோ அல்லது ஸ்கூல் வைஸாவோ இல்லை ஸ்டூடெண்ட் வைஸாவோ நீங்கள் வந்து ஃபீ கேட்டகரியில் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ பீரியட்ஸ், ஸோ அந்த ஃபீ கலெக்ட் பண்ணுறதுக்கான டியூரேஷனை வந்து இந்த ஃபீ பீரியட்ஸில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன், இதான் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் ரெட் கலர் மார்க் இருக்கும். இந்த ஃபீல்டு மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்தாவே ஆட் ஆகிடும். அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கொடுத்துட்டு ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்தேன்னா இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் போய்ட்டு ஒவ்வொரு நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸலில் வந்து இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பல்காக கூட இதை வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த இவ்வளோ செட்டிங் வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. நம்ம ஸ்கூலில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இது மாதிரி ஸ்டூடெண்ட் டேட்டாவை நீங்கள் வந்து எக்ஸலில் ஸோ இதை எல்லாமே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெயில் பண்ணாவே நம்ம வந்து இதை வந்து ஒன் டைமாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ செட்டிங் வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து நீங்கள் வரியே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் என்னென்ன செட்டிங்லாம் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இந்த அட்மிஷன் முடிஞ்ச பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும்.
இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் வைஸாக ஸோ ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் வந்து நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணால் இப்போ வந்து நான் ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இந்த பேனல்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன். இப்போ வந்து இந்த இயர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வந்து அகைன் வந்து அதை வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளாஸ் வந்து ஏ செக்ஷன் செலக்ட் பண்ணால் அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதில் வந்து யார் வந்து ஃபெயிலோ அவங்கள வந்து அன்செக் பண்ணிவிட்டு இதில் பேட்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டாண்டர்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏலேருந்து அவர் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரு, ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏக்கு வந்து ப்ரொமோட் ஆகிடுவார். ஒவ்வொரு இயர் நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரொமோட் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து மற்ற கிளாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஃபீ கலெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபீ கலெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் அல்லது அட்மிஷன் நம்பர் எது கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் இது மாதிரி கொடுக்க முடியலனா இங்கே அட்வான்ஸ் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கிளாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வியூ கொடுத்தோன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ கேட்டகரியில் நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன ஃபீலாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த ஃபீ எல்லாமே வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து அட்மிஷன் ஃபீ மட்டும்தான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அட்மிஷன் ஃபீ மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்டகரி பஸ் ஃபீயாக இருந்தாலும் நோட் புக் ஃபீயாக இருந்தாலும் நீங்கள் என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ஃபீ கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் ஃபீக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 5,000 வந்து பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 5,000 வந்து 4,000 தான் பே பண்ணுறாங்கன்னா 4,000 மட்டும் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் பே லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டோட்டல் அமௌண்ட் வந்து 4,000 வந்து பே பண்ணுறாங்க. கார்பஸ் பேமெண்ட்னா இது தவிர உங்களுக்கு வேறு எதுனா அடிஷ்னலாக அவங்க வந்து பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்செஷன் அப்படின்னா இதில் நீங்கள் வேறு எதுனா டிஸ்கவுண்ட் தரீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட் மெத்தட் கேஷா செக்கா இந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரிமார்க்ஸ் எதனா நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்து 2 காப்பி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதில் ஒரு காப்பி நீங்கள் பேரண்ட்ஸுக்கும் இன்னொரு காப்பி நீங்கள் ஸ்கூல் காப்பியாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து டோட்டல் ஃபீ 5,000 ரிமைனிங் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத அமௌண்ட்டும் வந்து இதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்லேயே ஃபீ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபீ டீட்டெயில்ஸில் போனீங்க உங்களுக்கு டேட் வைஸாக நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டேட்டும் டு டேட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து பிரிண்ட்டும் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் என்ட்ரி. இதில் எதனா நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ராங் என்ட்ரி மூலயமா அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் இருந்தால் ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் நீங்கள் போட்டு கெட் ரெக்கார்ட் கொடுக்கலாம். இல்லைனா இப்போ வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேமெண்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்து எடுத்துக்கிறேன். லோட் டேட்டா கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பே பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து எடிட் கொடுத்து ஸோ இப்போ வந்து 4,000 அவர் வந்து பே பண்ணலை 3,000 தான் பே பண்ணார்னா 3,000 அப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுத்தேன்னா இப்போ இந்த பேமெண்ட்டில் போய்ட்டு ஃபீ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 4,000 வந்து 3,000 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இந்த ராங் என்ட்ரி மூலமா தப்பாக என்ட்ரி போட்டதை நீங்கள் வந்து திரும்பவும் அதை வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் எடிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ஃபீ ரிப்போர்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து
அங்கே ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கிளாஸ் வைஸ் அண்ட் ஓவரால் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். கிளாஸ் வைஸ்னால் ஸோ ஒவ்வொரு கிளாஸ் வைஸும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இது மாதிரி வந்து பார்த்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மூலியமாவோ இல்லை எக்ஸல் மூலியமாவோ நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் வைஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா ஓவராலாக ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்டில் போய்ட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமும் உங்களுக்கு வந்து கிளாஸ் வைஸாக வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து மற்ற பர்பஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீ ரிப்போர்ட். ஸோ இதே மாதிரி எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வைஸாகவும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், கிளாஸ் வைஸாகவும் எடுத்துக்கலாம், அண்ட் ஓவராலாக ஸ்கூல் வைஸாகவும் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வைஸ். ஒவ்வொரு கிளாஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது அந்தந்த ஸ்டூடெண்ட் வைஸை நீங்கள் வந்து வியூ பண்ணி அவங்களுடைய பேமெண்ட் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா டேட். ஸோ டேட் வைஸாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். டேட் வைஸாக என்னென்ன கிளாஸுக்கு வந்து எந்தெந்த டேட்டில் வந்து பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்து அந்த டேட் வைஸாக என்னென்ன கிளாஸுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவரால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அட்மிஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 5000, அதில் வந்து 3000 பே பண்ணியிருக்காரு, ரிமைனிங் வந்து 2000. இது மாதிரி ஓவராலாக உங்களுக்கு வந்து கிளாஸ் வைஸாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ கொடுத்தனா ஸோ அதில் எவ்வளோ பேமெண்ட்டு எவ்வளோ பெண்டிங் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஓவரால் ரிப்போர்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். பர்டிகுலர் வைஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு டேர்ம் 1க்கு எவ்வளோ வந்திருக்கு, டேர்ம் 2க்கு எவ்வளோ வந்திருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் வைஸும் நீங்கள் வந்து இந்த கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அண்ட் இன்ஸ்டியூட் வைஸ் ரிப்போர்ட்னா டோட்டலாகவே ஸ்கூலில் வந்து இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ வந்து பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டார்ட் எண்ட் டேட் கொடுத்து நீங்கள் வந்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக யூஸ் பண்ணுற அந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது அட்மிஷன், ஃபீ கலெக்ட், ரிப்போர்ட். இந்த 3 ஆப்ஷன் அங்கே இருக்குது. இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஹெட்டிங்கில் போய்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம ஸ்கூலுக்கு கஸ்டமைஸாக எதனா ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், அல்லது வந்து வேறு எதனா இந்த ஃபீல்டெலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு டெலீட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளுடைய கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வேறு எதனா உங்களுக்கு வந்து டவுட்டோ அது வேறு எதனா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.